ரமலானின் கடைசி 10 நாட்கள். இந்த நாட்களில் ஒரு சிறப்பு வணக்கம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அதை ஒருபோதும் விடவில்லை. அந்த வணக்கம்தான் இஃப்திகாஃப். இஃப்திகாஃப் என்றால் என்ன? ஏன் அதை செய்ய வேண்டும்? அதை எப்படி சரியாக செய்ய வேண்டும்? இந்த வீடியோவில் அதை தெளிவாக பார்க்கலாம். இஃப்திகாஃப் என்றால் என்ன? இஃப்திகாஃப் என்ற சொல்லுக்கு ஒரு இடத்தில் தங்கி நிலைத்திருப்பது என்று பொருள். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வை அதிகமாக வணங்குவதற்காக பள்ளிவாசலில் தங்கியிருப்பதுதான் இஃப்திகாஃப். இது சாதாரண அமல் அல்ல. இது நபிமார்களின் காலத்திலிருந்தே இருந்த ஒரு வணக்கம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் பள்ளிவாசல்களில் இஃப்திகாஃப் இருக்கும்போது. இதன் மூலம் இஃப்திகாஃப் பள்ளிவாசலில் தான் செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இஃப்திகாஃப் இருந்தார்கள். அவர்கள் மரணிக்கும் வரை இந்த அமலை தொடர்ந்து செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களின் மனைவியரும் இந்த அமலை தொடர்ந்தார்கள். இதனை புகாரி ஹதீஸ் பதிவு செய்கிறது. இதிலிருந்து இந்த அமல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இஃப்திகாஃப் இருப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? ரமலானின் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு உள்ளது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த அற்புதமான இரவை அடையவும் அதிகமான நன்மைகளை பெறவும் முஸ்லிம்கள் இஃப்திகாஃப் இருப்பார்கள். அந்த நாட்களில் குர்ஆன் ஓதுதல், தொழுகைகள், துஆ, திக்ர் இவற்றில் முழுமையாக ஈடுபடுவதே இஃப்திகாஃபின் உண்மையான நோக்கம். இஃப்திகாஃப் எப்போது தொடங்க வேண்டும்? இஃப்திகாஃப் இருக்க விரும்புபவர் ரமலான் 20ஆம் நாள் சுபஹா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்குள் சென்று அங்கு தங்கிவிட வேண்டும். அதிலிருந்து ரமலான் முடியும் வரை அவர் பள்ளிவாசலில் தங்கியிருப்பார். இஃப்திகாஃப் இருப்பவர் சில முக்கியமான ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். அவசிய தேவையை தவிர பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லக்கூடாது. மேலும் நோயாளியை பார்க்கச் செல்வதும், ஜனாசாவில் கலந்து கொள்வதும், மனைவியுடன் உடனிருப்பதும் இஃப்திகாஃப் காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்கள் ஆகும். இஃப்திகாஃப் முடிவு ரமலான் 29 நாட்களில் முடிந்தால் அன்றைய மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இஃப்திகாஃப் முடிவடையும். ரமலான் 30 நாட்கள் இருந்தால் 30ஆம் நாள் மக்ரிப் பிறகு இஃப்திகாஃப் முடிவடையும். ரமலானின் கடைசி 10 நாட்கள் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் மிக பெரும் வாய்ப்பாகும். இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வுக்கு அருகில் செல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த அழகான அமலை நாமும் உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இஃப்திகாஃப் செய்யும் தௌபீக் அளிக்கட்டும். ஆமேன்.